அனைவருக்கும் வணக்கம். டிகேகே சபா சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். நமது தலைமை விருந்தினர் மற்றும் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சியை தொடங்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக இறைவாழ்த்து பாட திரு ஈஸ்வர் ஆனந்த் அவர்களை அழைக்கிறோம். விக்னேஸ்வரா விநாயகா விஸ்வதாரா நமோஸ்துதே. விக்னேஸ்வரா விநாயகா விஸ்வதாரா நமோஸ்துதே. விஸ்வதாரா நமோஸ்துதே. சுரமுனி வந்தித விநாயகா சுரமுனி வந்தித விநாயகா பவபயநாசா விநாயகா சுரமுனி வந்தித விநாயகா பவபயநாசா விநாயகா சரணம் சரணம் விநாயகா சரணம் சரணம் விநாயகா விஸ்வதாரா நமோஸ்துதே. விஸ்வதாரா நமோஸ்துதே. விக்னேஸ்வரா விநாயகா விஸ்வதாரா நமோஸ்துதே. ஒரு அழகான இறைவாழ்த்து பாடிய திரு ஈஸ்வர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. இதைத் தொடர்ந்து வரவேற்புரை மற்றும் கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை அவர்களின் தொகுப்பை வழங்க டிகேகே சபா நிறுவனர் திரு நடராஜன் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். டிகேகே சபா என்ற இந்த சபாவை துவக்கி இதற்காக இந்த அழைப்பை கொண்டு போய் கொடுத்த உடனே டிசம்பர் சீசன் ஆரம்பிக்க போது ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இருந்தாலும் நமது அழைப்பை ஏற்று இதுக்கு வர ஒப்புக்கொண்டு அதுக்கான ரிஹர்சல்லாமும் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்மளோட தலைமை விருந்தினர் விதுஷி லால்குடி விஜயலட்சுமி அவர்களையும் மற்றும் நமது சிறப்பு விருந்தினர்கள் ஜோக் குருவில்லா அவர்கள் இசைக்கலைஞர் மற்றும் நமது திரு விஎஸ்கே அண்ணாதுரை அவர்களையும் மற்றும் இந்த அழைப்பை ஏற்று இங்கு வந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஸோ இந்த டிகேகே சபா அப்படிங்கிறது எதனால முதல்ல துவக்கணும் அப்படின்னா, முதல்ல அந்த டிகேக்கோட ஃபுல் ஃபார்ம் நான் சொல்லிடுறேன். திருவாலப்புத்தூர் கல்யாணி அம்மாள் கிருஷ்ணமூர்த்தி, அதோட சுருக்கம் தான் வந்து டிகேகே. ஸோ தாத்தா வந்து எனக்கு சின்ன வயசுல வந்து கொஞ்சம் வயலின் வாசிக்கணும்னு அவங்க ரொம்ப ஆசை. என்னை வந்து கோயம்புத்தூர் தட்சிணாமூர்த்தின்னு ஒரு வயலினிஸ்ட் இருந்தார், பெரிய வித்வானவர். அவர்கிட்ட கொண்டு போய் வயலின் கிளாஸ்க்காக சேர்த்தாங்க. கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் காலேஜு வேலை அப்படின்னு போனதுனால அதை கொஞ்சம் ஒழுங்காக பர்சியூ பண்ணல. பட் பேசிக்ஸ் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்பெல்லாம் சென்னை வராங்களோ அப்பெல்லாம் என்னப்பா வயலின் ஆச்சு, என்ன ஆச்சு, ப்ராக்டிஸ் பண்ணுறியா இல்லையா, அதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. பண்றதாத்தான்னு சொல்லிட்டு இருப்பேன். இந்த நம்ம ஊரு பேரு விட்டு போயிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. திருவாலப்புத்தூர் அப்படின்ற அந்த ஊர் பேரு விட்டு போயிடக்கூடாது. அது சம்பவம் எனக்கு ரொம்ப ஆழமா அது வந்து பதிஞ்சிருச்சு. அது அப்படியே பேக் ஆஃப் த மைண்ட்ல அப்படியே இருந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் ரீசெண்டா ஆல் தேங்க்ஸ் டு நம்ம ஊர் ஃபவுண்டேஷன்ஸ் மாசில்லா மார்கழி அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கு அகெயின்ஸ்டான கேம்பெயின். அந்த கேம்பெயின்ல என்ன அப்படின்னா, கர்நாடக இசைக்கலைஞர்களை அணுகி அவங்களுக்கு வந்து இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்னால வரக்கூடிய தீமைகளை சொல்லி அவங்க வந்து இதை பயன்படுத்தக்கூடாதுதான் கேம்பெயின். நம்ம சீஃப் கெஸ்டும் அந்த கேம்பெயின்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேம்பெயின் போகும்போது தான் வந்து சபா செக்ரட்டரிலாம் பார்த்து பேசணும். அப்போ வந்து அவங்க கச்சேரிக்கு அங்கே சபாவுக்கு வந்துருங்க சார், அங்கே வந்து நான் உங்களுக்கு வீடியோ தரேன், பிளட்ஜ் கொடுக்கணும் அவங்க. ஸோ அங்கே போய் அவங்களுக்காக வெயிட் பண்ணும்போது தான் வந்து அந்த
அந்த கச்சேரிகள் நடக்கும். அப்போ கேட்டுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி நம்மளாம் இதை கற்றுக்கிட்டோமே, ஏன் அதுக்கப்புறம் பர்சியூவர் பண்ணல, தாத்தா கூட நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு திங்கிங் இருந்தே இருந்துச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் அந்த ஆர்வம் அதிகமாச்சு. அப்போதான் கரெக்டாக கோவிட் வந்துச்சு. அதுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி நம்ம ஒன் ஆஃப் த சிறப்பு விருந்தினர் திரு ஜோ குருவில்லா அவர்கள், அவங்க எப்பெல்லாம் சென்னை வராங்களோ அப்பெல்லாம் வந்து வீட்டுக்கு வருவாங்க. என்னப்பா ஆச்சு, வயலின் வாசிலிருந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. இல்லை சார், டைம் இல்லை அப்படின்னு சொல்லி 10 நிமிஷம் டைம் இருக்கா அவனுக்குன்னு கேட்டாங்க. 10 நிமிஷம் இருக்குது. ஸோ அந்த 10 நிமிஷம் மட்டும் வாசி அப்படின்னாங்க. அந்த 10 நிமிஷம் டெய்லி வாசிக்க ஆரம்பிச்சு ஓரளவு எனக்கு அதுல நிறைய ஆர்வம் வர ஆரம்பிச்சது. அப்புறம் நம்ம சீஃப் கெஸ்ட் லால்குடி விஜய் அவர்களுக்கு ஃபோன் பண்ணேன். மேடம், எனக்கு இந்த மாதிரி தாத்தா பேரை சொல்லிட்டு எனக்கு வயலின் கற்றுக்கணும், உங்களுக்கு உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது தான் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்களோட ஸ்டூடெண்ட் டிவி சுகன்யாவுக்கு ரெஃபர் பண்ணாங்க. இப்போ ஒரு வருஷமா ஐ எம் டேக்கிங் த லேர்னிங் வயலின் ஃப்ரம் ஹர். ஸோ இப்படியாக இந்த வயலின் பயணம் ஆரம்பிச்சது. ஸோ தாத்தாக்கு அந்த ஊர் பேர் போயிடக்கூடாது அப்படின்னு ஆசை. அதாவது என்னன்னா, திருவாலப்புத்தூர் நடராஜன் வயலின் அப்படின்னு வரணும்னு அவங்களுக்கு ஆசை. அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த ஊர் பேரை வேற எப்படி வெளியே கொண்டு போகலாம் அப்படின்றப்பதான் அவங்க பேர்லயே ஒரு சபா ஆரம்பிச்சு இதை சிறப்பா வருஷத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் நடத்தலாம், மார்கழி இசை மற்றும் நாட்டிய விழா நடத்தலாம் அப்படின்ட்டு ஒரு திங்கிங். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ். அதுக்கப்புறமா சரி, இது வந்து வெறும் ஊர் பேர் விட்டு போயிடக்கூடாது அப்படின்றத மட்டும் ஒரு இதாக வச்சுக்காம, இந்த இப்போ ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இஸ் கிரேட் ஆர்ட்ஸ் பேக் போன் ஆஃப் எனி கண்ட்ரி. ஸோ இஸ் இந்தியா. இந்தியா மாதிரி ஒரு பழமையான நாட்டில் அது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து சாஃப்ட் பவரா வந்து உலக மத்தியில இந்தியாவை எடுத்துக்கொண்டு போறது ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அண்ட் மியூசிக் அண்ட் டான்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அப்படின்றப்போ அந்த சாஃப்ட் பவரா இந்தியாவை உருவாக்குவதில் நம்மளோட பங்களிப்பும் இருக்கணும். அதுக்கு நிறைய மியூசிஷியன்ஸை நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தையும் உள்ள சேர்த்து, இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து தமிழ் நாதஸ்வர கலைஞர்கள். அவங்க எல்லாரும் வந்து இந்த கோவிட் டைம்ல தேவர் ஆல் சஃபரிங். ஸோ சரியான இன்கம் இல்லாமல், ஸோ அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு இந்த 3 விஷயத்தையும் மையமாக வச்சுதான் வந்து டிகேகே சபாவை உருவாக்கியிருக்கோம். தட்ஸ் அபவுட் டிகேகே சபா உருவான கதை ஆர் என்ன ஆப்ஜெக்டிவ் அப்படின்றது. அடுத்து நான் வந்து தாத்தா பத்தி திருவாலப்புத்தூர் டிகே கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை அவர்களை பத்தி ஒரு தொகுப்பு ஒன்று உருவாக்கியிருக்கேன். கடந்த 1 வருஷமா இந்த விஷயம் ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த 1 வருடத்துல நான் கலெக்ட் பண்ண விஷயங்களை உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ண போறேன். ஸோ திருவாலப்புத்தூர் கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை அவர்கள் 1915ஆம் ஆண்டு திருவாலப்புத்தூர்ல பிறந்தார். மயிலாடுதுறை மாவட்டம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம். அவருடைய தகப்பனார் பந்தனூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, தாயார் திருவாலப்புத்தூர் கல்யாணி அம்மாள். இவங்க 2 பேருமே அந்த காலத்திய செலிபிரிட்டி. பந்தனூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் நிறைய பேர் அவங்களுக்கு தெரியாது. அந்த காலகட்டத்தில் ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி சாட் ஆஃப்டர் குரு ஃபார் டான்ஸ். அதே மாதிரி திருவாரூர் கல்யாணி அம்மாளும் பல சமஸ்தானங்கள்ல டான்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமான புதல்வன் தான் நம்ம டிகேகே தாத்தா, இவரோட தாத்தா. ஸோ பந்தநல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு. அவங்களோட கிரேட்னஸ் தெரியணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கவங்க வந்து ஸ்ரீமதி அருண்டியல் ருக்மணி அவர்கள், ஃபவுண்டர் ஆஃப் கலாக்ஷேத்ரா. ஸோ அந்த காலகட்டத்தில் அருண்டியல் ருக்மணி மேடம் காட் இன்ட்ரெஸ்ட் இன் பரதநாட்டியம் அண்ட் தேடி போய் தாத்தா எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி பந்தநல்லூர்ல அவங்கள்ட்ட டான்ஸ் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்கள வந்து சென்னைக்கே கூட்டிட்டு வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணது தான் கலாக்ஷேத்ரா ஃபவுண்டேஷன். தாத்தா வந்து அந்த டைம்ல சென்னைக்கு வந்து திருவான்மியூர்ல தான் நான் இருக்கேன், பட் இதுக்கு பின்னாடி தான் வந்து கலாக்ஷேத்ரா இருக்கு. அப்போ இங்க வந்து அதற்கான ஒரு சிலபஸ், இதை வந்து ஒரு ப்ராப்பர் கோர்ஸா ஸ்ட்ரக்சர்டா வந்து கொடுக்கணும் அப்படின்னு அருண்டியல் ருக்மணி அவர்கள் ஆசைப்பட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தாத்தா பில்ட் த சிலபஸ் ஃபார் தி பரதநாட்டியம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அஃபிஷியலா தே ஸ்டார்டட் அருண்டியல் ருக்மணி மேடம் ஸ்டார்டட் தி கலாக்ஷேத்ரா ஃபவுண்டேஷன். இப்போ நீங்க கலாக்ஷேத்ரா உள்ள போய் பார்த்தீங்கன்னா பந்தநல்லூர் தாத்தா பேர்ல ஒரு ஆடிட்டோரியம் இருக்கும். ஸோ தட்ஸ் தி கிரேட் மேன், the great renowned dance group from பந்தநல்லூர். அவங்களோட ஸ்டைல தான் வந்து பந்தநல்லூர் பாணி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு டான்ஸா ஆடிட்டு இருக்காங்க.
Some of his disciples, one of them is அருண்டேல் மேடம், அப்புறம் வைஜெயந்தி மாலாபாலி, அப்புறம் மிருணாளினி சாராபாயின்னு சொல்லிட்டு அவங்க, அப்புறம் எல் விஜயலட்சுமி, ஹேமமாலினி, இந்த மாதிரி நிறைய ரெனவுண்ட் ஆக்ட்ரஸஸ், அதுக்கப்புறம் டான்ஸ் பர்ஃபார்மர்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க பந்தலூர் மீனாட்சந்திரம் பிள்ளை அவர்கள். அடுத்ததாக டிகேகே தாத்தாவோட சகோதர சகோதரிகள். தாத்தாவோட எல்டர் பிரதர் திருவாளப்புத்தூர் டிகே சுவாமிநாத பிள்ளைன்னு பேரு. அவங்களும் ஒரு கிரேட் நட்டுவனார். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கியிருக்காங்க. ஹேமாலினிக்கெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி அண்ட் ஜீவரத்னம், இவங்க சிஸ்டர்ஸ் ஆஃப் டிகேகே பிள்ளை. ஸோ ஒரு எல்டர் பிரதர் அண்ட் 2 sisters ஃபார் ஹிம். அண்ட் அபவுட் திருவாளப்புத்தூர் டிகே சுவாமிநாத பிள்ளை, எல்டர் பிரதர் ஆஃப் தாத்தா, நான் சொன்னேன் இல்லையா, அவங்க மிகப்பெரிய நட்டுவனார். ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் அவங்க கலைமாமணி அவார்டு வாங்கினது, அப்போதைய சீஃப் மினிஸ்டர் சிஎன் அண்ணாதுரை அவர்கள்ட்டேருந்து அவார்டு வாங்கினாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டு ஃப்ரம் தி தென் பிரசிடென்ட் விவி கிரி அவர்கள். அதுக்கப்புறம் வந்து நடுவில் இருக்கிற பிக்சரில் யூ கேன் சி அப்போதைய பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி மேடம் அண்ட் அதர் அஃபீஷியல்ஸ். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யூ கேன் சி தாத்தாஸ் பிக்சர். தட் இஸ் மிஸ்டர் ஆர் கலைமாமணி அண்ட் நேஷனல் அவார்ட் வின்னர் திருவாளப்புத்தூர் டிகே சுவாமிநாத பிள்ளை, எல்டர் பிரதர் ஆஃப் கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை. அண்ட் தென் கல்யாணி டாட்டர்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ராஜலட்சுமி அண்ட் ஜீவரத்னம், டாட்டர்ஸ் ஆஃப் கல்யாணி அம்மாள். இவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் தான் அந்த காலத்திய பரதநாட்டியம் ட்ரெஸ். முதலாக வந்து பரதநாட்டியம்னு அது வெளியில வந்தப்போ திஸ் வாஸ் த ட்ரெஸ் ராஜலட்சுமி அம்மா அண்ட் ஜீவரத்னம் தே ஆர் வேரிங். இவங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் எவர் பப்ளிக் டான்ஸ் ரிசைட்டல் இன் த வேர்ல்ட் happened in March 15, 1931, featuring Rajalakshmi and Jeevaratnam, the daughters of Thiruvalapur Kalyani, and therefore billed as Kalyani daughters. This performance was at Ghana Mandir at Kambu Chetty Street, a portion of what is now known as Rama Rao building and named after the founder, Dr. U. Rama Rao, founder president of the Music Academy. Source, the Hindu Lavanda article by historian Sriram. So முதலாக ஒரு சபையில பப்ளிக்குக்காக ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை வந்து நிகழ்த்தியவர்கள் கல்யாணி டாட்டர்ஸ். அண்ட் இந்த இடத்துல ஐ வாண்ட் டு மென்ஷன் அண்ட் கிவ் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஸ்ரீ வி கிருஷ்ணய்யர். ஹீ இஸ் ஆல்சோ a dancer and அவர் ஒரு லாயர் அண்ட் he was also an activist அண்ட் ரிஃபார்மர். அந்த காலகட்டத்தில் பல புதிய கருத்துக்களை முன்வைச்சவர். இந்த டான்ஸ் மேல அவருக்கு இருந்த ஈடுபாடு, இந்த கலை மேல அவருக்கு இருந்த ஒரு ஆர்வம், எல்லா இடத்துக்கும் போய் he was learning. அப்போதான் he saw கல்யாணி டாட்டர்ஸ் performing. Then he invited them to சென்னை. இவர் தான் வந்து முதலா வந்து கல்யாணி டாட்டர்ஸை சென்னைக்கு கூட்டிட்டு வந்து மார்ச் 15, 1931 இந்த ஃபர்ஸ்ட் டான்ஸ் ரிசைட்டலை ஏற்பாடு செய்தவர். ஸோ அந்த வகையில் we are very thankful to ஸ்ரீ கிருஷ்ணய்யர். That's about கல்யாணி டாட்டர்ஸ். அண்ட் திரு டிகேகே அவர்களோட சைல்ட்ஹுட் அண்ட் கெரியர். அவர் 7வது வயதில் he started his training from his father பந்தலூர் மீனாட்சந்திரம் பிள்ளை அண்ட் தாஞ்சூர் பொன்னையா பிள்ளை. லேட்டர் அதுக்கப்புறமா வந்து மலைக்கோட்டை கோமசாமி பிள்ளை அவர்கிட்ட வயலின் கற்றுக்க போனாங்க. அப்புறம் அவர் கொஞ்சம் வயசாயிட்டதால he came to கும்பகோணம் again to Mr. ஆர் வித்வான் சிவவடிவேல் பிள்ளை, அவங்க கிட்ட he was learning violin. 1961 76 வரைக்கும் he served as a violin professor at அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம். And Tata played for so many renowned musicians. அந்த காலத்துல விதுஷி வசந்த கோட்டிலம் அவங்களுக்கு நிறைய கச்சேரிஸ் வாசிச்சிருக்காங்க தாத்தா. ஒரு ஈவன் தே வெண்ட் அப்ராட், சிலோனுக்கு போய் அங்க சிலோன் ரேடியோல வாசிச்சிருக்காங்க. பிளஸ் அமெரிக்கா போறதுக்கு ஆல்மோஸ்ட் ஆல் வர் செட். அன்பார்ச்சுனேட்லி விதுஷி வசந்த கோட்டிலம் அவர்கள் பாஸ்ட் அவே இன் வெரி யங் ஏஜ். அதுக்கப்புறம் இன்னும் பெரிய பல வித்வான்களுக்கு வாசிச்சிருக்காங்க தாத்தா. அனதர் பிக்சர் ஆஃப் ஹிம் ஹியர் அலாங் வித் மதுரை சோமு அவர்கள், மகா வித்வான் மதுரை சோமு அவர்கள் ரொம்ப விஸ்தாரமாக, ரொம்ப ஆழமாக, ரொம்ப அருமையாக பாடக்கூடியவர்.
அவருக்கு நிறைய கச்சேரிஸ் வந்து தாத்தா வாசிச்சிருக்காங்க. எங்க அப்பா சொல்லுவாங்க, சோமண்ணா வந்து தாத்தா இல்லாம கச்சேரியை வைக்க மாட்டாங்க அப்படின்னு. நிறைய நாட்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து பயணிச்சிருக்காங்க. அண்ட் இது தவிர லாட் ஆஃப் அதர் மியூசிஷியன்ஸ் லைக் ஆலத்தூர் பிரதர்ஸ், ஈவன் கேபி சுந்தராம்பாள் அவங்களுக்கு எல்லாமும் தாத்தா வாசிச்சிருக்காங்க. இது ஒரு போஸ்டர் எனக்கு கிடைச்சது. 2வது உலக தமிழ் மாநாடு அவரோட கருத்தரங்கு சென்னையில நடந்தது 1968. இதுல லெப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா மதுரை சோமசுந்தரம் பாட்டு, திருவாளர் கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை வயலின் அண்ட் ராமநாதபுரம் முருகபூபதி அவர்கள் மிருதங்கம். ஸோ இந்த போஸ்டரை வந்து பிக்சர் கட்டுசி மிஸ்டர் ராஜு அசோகன் சொல்லிட்டு இஸ் இன் யூடியூப். அவரை ரீச் பண்ணப்போ அவரு ஷேர் பண்ணாரு, இந்த பிக்சர் உங்க தாத்தா பேர் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ I'm so happy to share this poster for you. And you can see the ticket வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, விலை 30 ரூபாய் ஃபார் சீசன் டிக்கெட். அண்ட் தினசரி என்ட்ரிக்கு வந்தீங்கன்னா 15 ரூபாய் அந்த காலகட்டத்தில் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். And then Tata got Kalaimamani Award in 1971. This is the award you can see. அது அப்படியே படிச்சிருக்கோம் உங்களுக்கு. 1970-71 தமிழ்நாடு சங்கீத நாடக சங்கம் உயர் திரு திருவாளர் கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை அவர்களுக்கு சிறந்த வயலின் கலைஞர் என்ற சிறப்பு விருதையும் கலைமாமணி என்ற பட்டத்தையும் வழங்கி கௌரவிக்கிறோம். டாக்டர் எஸ்.ஜி. மணவாள ராமானுஜம் தலைவர், 1 செப்டம்பர் 1971. That was the award. And இந்த அவார்டோட சேர்த்து ஒரு புக்லெட்டும் வந்து given. அதுல இருக்கிறதையும் அப்படியே படிச்சிருந்தேன் நான். ஸோ ஒவ்வொருத்தர் அவார்டு வாங்கினதை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இங்க ரொம்ப பழைய புக்கு, 1971. திரு டி.கே. கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை அவர்கள் 1915 பிறந்தார். தாயார் திருமதி கல்யாணி அம்மாள். இவர் தமது 7வது வயதிலேயே பங்கனநல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடமும் தஞ்சை பொன்னையா பிள்ளை அவர்களிடமும் வாய்ப்பாட்டு பயின்றார். பின்னர் மலைக்கோட்டை கோவிந்தசாமி பிள்ளையிடமும் கும்பகோணம் சிவவடிவேல் பிள்ளை அவர்களிடமும் முறையாக வயலின் பயின்றார். தஞ்சாவூர் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் விழாவில் பல்லடம் சஞ்சீவராவ் அவர்களுக்கு முதலில் வயலின் பக்கவாத்தியம் வாசித்தார். அநேகமாக எல்லா பெரிய சங்கீத வித்வான்களுக்கும் வயலின் பக்கவாத்தியம் வாசித்த இவர் மைசூர், ராமநாதபுரம், திருவனந்தபுரம் போன்ற அரசவை பலவற்றிலும் பல பாராட்டுதலை பெற்றிருக்கிறார். 1961 முதல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வயலின் ஆசிரியராக பணியாற்றி கொண்டு வருகிறார். பெரிய ஆதீனங்களிலும் வித்வான்களிடமும் பாராட்டை பெற்று சிறந்த வயலின் வித்வானாக விளங்குபவர் திரு டி.கே. கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை அவர்கள். இத்துறையில் இவருடைய கலை சேவையை பாராட்டி சிறப்பு விருது வழங்குவதோடு தமிழ்நாடு சங்கீத நாடக சங்கம் கலைமாமணி என்ற பட்டத்தையும் பெரியவர்கள் முன்னிலையில் மகிழ்வுடன் சூட்டுகிறது. ஸோ இந்த பார்க்கும்போது இன்னொரு நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சுது. நமது கவியரசர் கண்ணதாசனுக்கும் அந்த இயர்ல தான் அவார்டு கொடுத்துருக்காங்க, அவரோட பிக்சர். அண்ட் வி.கே. ராமசாமி அவர்கள் பிளஸ் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுக்கும் அதே ஆண்டுல தான் வந்து கலைமாமணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆச்சி மனோரமா அவர்கள் பிளஸ் எங்களோட இன்னொரு ஒரு ரிலேட்டிவ் திரு ஏ.டி. கோவிந்தராஜ பிள்ளை அவங்களும் நட்டுவனார். அவங்களுக்கு அப்புறம் நடிகர் முத்துராமன் அவருக்கும் இந்த டைம்ல தான் வந்து கலைமாமணி அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கை பார்த்தோன்னா ரொம்ப அவரோட புக்லெட்டை பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ தட் வாஸ் 1971. அண்ட் அகெயின் ஹிஸ் பெட்டர் ஆஃப் எங்களோட அம்மம்மா மங்களாம்பாள், வைஃப் ஆஃப் டி.கே. இவங்க வீடை பொறுப்பாக பார்த்துக்கிறதால தான் வந்து அவங்களால போயிட்டு நிறைய கச்சேரிஸ் பர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ தேங்க்ஸ் டு ஹர் ஆல்சோ. தட்ஸ் அபவுட் small details I could collect about T.K. Krishnamurthy Pillai. With this, my presentation is over. Over to you, Vaijayanti. ரொம்ப தெளிவா நிறைய அரிய தகவல்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி நடராஜன். இதை தொடர்ந்து நம் தலைமை விருந்தினர் விதுஷி லால்குடி விஜயலட்சுமி அவர்கள் கலைமாமணி கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை அவர்களின் திருவுருவ படத்தை திறந்து வைக்குமாறு அழைக்கிறேன். அதற்கு முன்பாக அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. A fifth generation musician of the illustrious Lalgudi Bhani, Lalgudi Vijayalakshmi, daughter and disciple of legendary musician late Lalgudi G. Jayaraman, is an artist who engages both deeply and variedly with her music. As a violinist, she performs solo, duet, and collaborates with artists across genres.
She is also an accomplished vocalist, a composer, and a teacher. More recently, as a founder of Kritagnya, a non-profit organization formed with the interest of expressing gratitude. Vijay Lakshmi has been conceiving and initiating and projects that helps create awareness about music and its many aspects among the general public and the lesser privileged in the society. இப்பொழுது நமது தலைமை விருந்தினர் விதுஷி லால்குடி விஜயலட்சுமி அவர்கள் கலைமாமணி கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை அவர்களின் உருவப்படத்தை திறந்து வைக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இந்த இனிய மாலையில் டிகேகே சபாவின் தொடக்க விழாவில் பெருமதிப்பிற்குரிய கலைமாமணி வயலின் வித்வான் திரு திருவாளப்புத்தூர் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை அவர்களின் திருவுருவப்படத்தை திறந்து வைப்பதில் பெரும் பாக்கியமும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். நன்றி மேடம். மேடம், இதை தொடர்ந்து டிகேகே சபாவுடைய இணையதளத்தை நமது சிறப்பு விருந்தினர் திரு ஜோப் குருவில்லா அவர்கள் துவக்கி வைக்க இருக்கிறார். அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. ஜோப் குருவில்லா was born to KV Kuruvilla and Theresiamma. Kanjurapalli was initiated by late Pios master to Carnatic vocal music at a tender age of 8. He became a self-taught violinist by 10 and later received formal training from Sri Kesavan Bhagavathar and Sri Haripad Ramakrishnan Pillai. After passing the lower and higher technical examinations in violin of Tamil Nadu government, he joined Annamalai University for bachelor degree in Indian music, during which time he also received special training from the renowned professor Thiruvalaputtur Krishnamurthy Pillai at Annamalai. He was a recipient of a special award by the University Grants Commission. In 1976, he came to Madras, the cultural capital of India, to pursue studies at the Tamil Nadu Music College, from where he obtained Sangeeta Vidwan diplomas in both violin and vocal music. There began his training with Professor M.S. Anantharaman, which he still continues. He obtained his master degree in Carnatic music violin from University of Madras in 1984 for a brief period. He also taught at the Tamil Nadu Music College. Striving to achieve perfection in his techniques, he also learns Western music. He have already passed grade certificates at Trinity College, London in Western music, theory, piano, and violin. Job has performed in Colombo, Frankfurt, Stuttgart, Munich, Heidelberg, Wolfsburg, Vienna, Basel, Lausanne, Paris, and other prominent cities of Europe and also in United States of America. இப்பொழுது நம்ம சிறப்பு விருந்தினர் ஜோப் குருவில்லா அவர்களை டிடிகே சபா இணையதளத்தை துவக்கி வைக்க தாழ்மையுடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் முதல்ல எனக்கு இந்த பெரிய ஒரு இது தொடக்க வைக்கிறதுக்கு எனக்கு நடராஜனுக்கு என் நன்றி தெரிவித்து கொள்கிறேன். என்னோட தமிழ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும், அதனால் அப்புறமா நான் தமிழ் பேசுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் அங்கே நடக்கட்டும். அதாவது எல்லாருக்கும் வணக்கம் சொல்லியாச்சு. I am happy to launch the website of TKK Sabha, started in the memory of my Guru, Thiruvalaputtur TK Krishnamurthy Pillai. Thank you. Thank you, Job sir. Thank you. So this is our website. Hope everyone is able to see the website, tkksabha.org. And the purpose is, as I explained earlier, music is the universal language of communication. It reaches out to people across geographies and cuts through barriers with effortless ease. Art has become an effective diplomatic tool to bring people together. That is the potency of the soft power wielded by art. South India's contribution of art and culture can be seen
thriving legacy of music, dance, drama, and literature, among others. This legacy should be nurtured and promoted. Our dedicated artists practicing the Indian art forms then become our brand ambassadors who showcase the country's rich cultural heritage to the global audience. Kalyani Kalakendra Trust was started to nurture and support the new generation of artists who will take our cultural heritage forward. Through the TKK Sabha, it provides a platform to budding artists to perform. That's a home page for you. And there is the events page where we list all our events. The first event is happening right now. And the next event is our Margari Music and Dance Festival at the Janadani Sabha in Kumbakonam on December 31 and Jan 1. And there is a calendar as well. You can visit to know all our programs. And there is an about page where you can see about our grandfather, TKK. And these are the Vidwans he played, accompanied, and some of his pictures, and about his Kalaimamani Award, and general about who we are and what we do, who are the people here in the organization. And there is a contact us page you can reach out to. So that's about the website walkthrough. Thank you very much, sir. Job sir, மிக்க நன்றி உங்களோட டைம் எடுத்து இந்த நிகழ்வுக்கு வந்து எங்களோட வெப்சைட்டை துவக்கி வைத்ததற்காக மிக்க நன்றி. Over to you, Vajanthi. தேங்க்யூ சார். அப்படியே திருவாலப்புத்தூர் கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை அவர்களுடன் உங்கள் இசை பயணம் எப்படி இருந்தது அப்படின்ற அந்த அனுபவத்தை எங்களுக்காக கொஞ்சம் பகிர்ந்துக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். அதுக்கு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலா நானே எனக்கு ஆமான்னு ஒன்றும் சொல்ல தெரியாது. நான் இங்கே கேரளா கண்ணாமூர் சிட்டி போகும்பொழுது அந்த காலத்திலே பிஏ மியூசிக் கேரளாவில் கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும்தான் பிஏ மியூசிக் இருந்தது. அங்கே வரும்பொழுது இன்டர்வியூ எல்லாம் முடிச்சாச்சு. அட்மிஷன் கிடைக்கும் அந்த பயமா இருந்தது. அட்மிஷன் முடிச்சு வெளியே வந்தோடனே நம்மளோட குரு ஆக்சுவலா நான் ஒரு மன்னிப்பு முதல்ல கேட்கறேன். ஏன்னா திருவாலப்பத்தூர் கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை நான் சொல்ல மாட்டேன் என்னோட லைஃப்ல. நான் அவரை குருனோட சொல்ல மாட்டேன், சாமி தான் கூப்பிடுவேன். நான் எப்பவுமே சாமி தான் எனக்கு மாதாபிதா, குரு, தெய்வம். அது தெய்வம், சாமி தான் எனக்கு அவரு. நான் வந்தோன்னு சொல்ல, நீ வீட்டுக்கு வா, எனக்கு அட்மிஷன் எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும், பயப்படாத, ஊருக்கு போயிட்டு வர சொன்னேன். அட்மிஷன் கிடைச்சாச்சு. ஒரு மாசம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வர சொன்னாரு. காலேஜ் முடிஞ்ச உடனே ஒரு 6 மணில இருந்து ஒரு 9 மணி வரை அப்ப உட்கார இங்கே உட்கார. அப்ப இந்த நடராஜன் இல்லை, அப்படியே அக்கா கல்யாணி இருந்தாரு. வாசிட்டு இருக்கும்போது போயில் வந்து பிடிச்சிட்டு போவாங்க. ரொம்ப தமாஷா இருக்கும். அப்படி 3 மணில எல்லாம் வாசிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது டெய்லி ஓரோ கீர்த்தனம் கச்சேரி. சத்தியமா சொல்றேன், நான் இவ்வளவு எங்க எல்லாம் படிச்சனா கூட எனக்கு இன்னும் தொட முடியல. அந்த சாமியோட வாசிப்புக்கு முன்னாடி எனக்கு வந்து தொடவே முடியாது. அந்த போயிங் டெக்னிக்கு தானம் எல்லாம் வாசிக்கிறது நான் இந்த லைஃப்லயே பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு வாசிப்பு. ஆனா இப்போ நடராஜ சொன்ன மாதிரி பெரிய பெரிய மேதரோட எல்லாம் வாசிச்சு அந்த நம்மளோட குரு அவருக்கொப்ப எனக்கூட வாசிக்க தெரிஞ்சது. அதுக்கு மேலே உள்ள ஒரு ஆசீர்வாதம் எனக்கு என்ன பொறுத்தவரை. நானே வீட்டுக்கு போவேன், வருவேன். எனக்கு சொந்தம் குரு சிஷ்யம் மாதிரி இல்லை. நான் அங்கே வரும்போது எனக்கு அங்கே சாப்பாடு எல்லாமே அவங்க தான், எனக்கு எல்லாமே அங்கே தான். நீ சாப்பிட்டுட்டு போ, எந்த விசேஷம் இருந்தாலும் கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஒரு நாளைக்கு நான் கொஞ்சம் சோம்பேறியா இருக்கும் இல்லையா, ஒரு நாளைக்கு கொஞ்சம் சோம்பேறியா இருந்தா இங்கே விடுவாங்க. பஞ்சாமி கூப்பிட்டு வாடான்னு சொல்லுவாங்க, நடராஜனோட அப்பாவை. அவ்வளோ எனக்கு இவ்வளோ படிச்சா கூட நான் மற்ற குறவை சொல்லலை. நான் படிச்சது கூட என்ன இந்த வாசிக்க முடிஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னோட சாமி திருவாலப்புத்தூர் கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை சாமி தான். இனிமே நானே நடராஜன் சொன்னாங்க 31ஆம் தேதி விழா இருக்கு, நான் டிக்கெட்டே புக் பண்ணியாச்சு, அங்கே கண்டிப்பா வருவேன். அங்கே எல்லாம் இன்னும் ஜாஸ்தி விசேஷம் இருக்குது. அப்ப நான் சொல்றேன். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி ஜோமங்கிள். ரொம்ப அழகா, ரொம்ப எளிமையான வார்த்தைகள்ல நீங்க உங்க நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப கேட்கறதுக்கே சந்தோஷமா இருந்தது. இதை தொடர்ந்து டிகேகே சபாவின் யூடியூப் சேனல் உருவாக்கப்பட்டுள்ளது. அதை துவக்கி வைக்க சங்கீத பூஷணம் விஎஸ்கே அண்ணாதுரை அவர்களை அழைக்கிறேன். அதுக்கு முன்பு அண்ணாதுரை அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. சங்கீத பூஷணம் விஎஸ்கே அண்ணாதுரை
Hailing from a family of distinguished musicians by generations, V.S.K. Annadurai started learning violin from his grandfather Sundaresan, Uncle V.S. Swaminathan, and his father Kunjitapadam. Later, he came under the tutelage of Kalaimamani Thiruvalaputtur Krishnamurti Pillai under Gurukula Vasam for about 7 years. Annadurai also obtained Sangeeta Bhushanam from Annamalai University in 1976. He was also trained in vocal by music by Swamimalai Janakiraman. Annadurai is a graded artist with All India Radio and Doordarshan. He has accompanied many leading musicians like T.R. Subramaniam, O.S. Tyagarajan, Mandolin Srinivas, Kadri Gopalnath. He has traveled widely and received appreciation from countries like US, Russia, Britain, France, Germany, Japan, Australia, Canada, etc. He has been honored with Kumbakonam Rajamanikam Pillai Memorial Award by Sri Ragam Fine Arts Chennai, Tandi Vaidya Nipuna Award by Sangeeta Samajam, KRJ Music School of Delhi, Dhanurja Vadya Nipuna Award by Sri Hayagriva and Lok Kalamanch, Tandi Vadya Vishrada Award by Aishwarya Mahaganapati Temple in Delhi, and many other awards and recognitions from many organizations, including Dwarakalaya, etc. He had given performances for various ex-presidents of India, namely Sri Shankar Dayal Sharma, Dr. APJ Abdul Kalam. He has been in Delhi since 1984 and is presently working in Music Department of Delhi University. இப்பொழுது நமது சிறப்பு விருந்தினர் விஎஸ்கே அண்ணாதுரை அவர்களை டிகேகே சபாவின் யூடியூப் சேனலை துவக்கி வைக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனது குரு கலைமாமணி திருவாளப்புத்தூர் டி.கே. கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை அவர்களின் நினைவாக நிறுவப்பட்டிருக்கும் டிகேகே சபாவின் யூடியூப் சேனலை திறந்து வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. தேங்க்யூ துரையண்ணா. நன்றி. ஸோ தாத்தாவோட ரெக்கார்டிங் ஒன்று இருக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல, அதை அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை ப்ளே பண்றேன். இப்பொழுது திருவாளப்புத்தூர் டி.கே. கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை அவர்கள் வாசித்திருக்கும் வயலினிசை கேட்கலாம். திருச்சி எஸ். ரங்கராஜன் அவர்கள் மிருதங்கம். மீதியை வந்து நீங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்க போய் கேட்டுக்கலாம். In the meantime, sorry Vajayanti, 1 second, I'll share. Okay, you go ahead. Sorry.
அண்ணாதுரை அவர்களை அவருடைய இசை பயணம் கிருஷ்ணமூர்த்தி தாத்தா கூட எப்படி இருந்தது அப்படின்றத பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நாங்க விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் வந்து சின்ன வயசுலயே எங்களோட பரம்பரை மியூசிக் தான். சின்ன வயசுலேருந்து நான் வந்து எங்க குருக்கிட்ட போய் நான் சேர்ந்துட்டேன். ஆக்சுவலி எங்க அப்பா வந்து மியூசிக் காலேஜ் சேர்க்கறதுக்காக வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அழைச்சிட்டு போனாங்க. அப்ப என்னோட குரு வந்து எங்க அப்பா பார்த்துட்டு, பரம்பரை பையன், நீங்க வந்து எங்கேயுமே விட வேண்டாம், நானே வச்சுக்கிறேன், என் பையன் மாதிரி எல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணி அவங்க கூடயே இல்லை யாரும் சிஷ்யன் சொல்ல மாட்டாங்க, பையன் தான் சொல்லுவாங்க. அப்படி அவங்க வீட்டிலேயே இருந்தே நான் வளர்த்து நிறைய சொல்லி கொடுத்து 4 மணிக்கு சாதனை பண்ணும்போது கூட இந்த குரு எழுச்சி வந்து இந்த விரல் வாசிக்கணும், இப்படி வாசிக்கணும் அப்படின்னு ரொம்ப உழைச்சு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. அதை என்னைக்குமே மறக்க முடியும். அவங்களுடைய ஒரு ஃபேமிலியா தான் இருந்தேன் நான். அப்படியே வந்து நிறைய நிறைய சொல்லலாம், கிட்டத்தட்ட 7-8 வருஷம். அதுக்கப்புறம் அவங்க வந்து கச்சேரிக்கெல்லாம் போவாங்க. லைக் எம்டி ராமநாதன் சாருடைய ப்ரோக்ராம்லாம் போவாங்க. நான் கூடவே போவேன், எல்லாத்துக்கும் கூடவே இருப்பேன். அவங்க இருக்கிற இடமெல்லாம் கூடவே இருப்பேன். நான் நிறைய பயணங்கள் கூட நிறைய நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன். நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. டைமே பார்க்கறது இல்லை, அவங்க எப்போ நடம் கேட்கிறதோ உடனே எனக்கு கூப்பிட்டு சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் ஜோப் சார்லாம் வாய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்போ சின்ன ஜூனியர் நான் தாளம் போட்டுட்டு இருப்பேன். அவங்க எனக்கு சொல்லிக் கொடுக்காத பாட்டு கூட ஒரு தடவை கச்சேரிலாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஜோப் இல்லாத சமயத்துல எனக்கு கொடுக்குறா வந்தது. என்னோட வாசின்னு சொன்னாங்க. அவங்க கூடவே கேட்டு 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 அவங்க கூட வாய்ப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது மாதிரி குருவோட மனைவி அம்மா தான், அம்மா அப்பா தான் எனக்கு கூப்பிடுவேன். அவங்கள ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணி என்னை ரொம்ப வளர்த்தாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்துல ரொம்ப நல்லா இருக்கு. உலகம் பூரா சுற்றி வந்தேன். என்னுடைய ரேடியோ கான்செர்ட்லாம் கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க குரு. அதுதான் பெரிய ஒரு பாக்கியமா வந்து நினைக்கிறேன். அவங்களுடைய ஃபேமிலியில அத்தனை பேர் என்ன துரன்னு என்ன ரொம்ப பிரியமா இருப்பாங்க. எல்லாம் வந்து இந்த இவ்வளவு பெரிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ண நடராஜனுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கணும். தேங்க்யூ துரையண்ணா. ரொம்ப ரொம்ப அழகா நெகிழ்வா இருந்தது உங்களுடைய பேச்சு. ரொம்ப மெமரிஸ் கம்பேக் பண்ற மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக நமது தலைமை விருந்தினர் விதுஷி லால்குடி விஜயலட்சுமி அவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். மறுபடியும் எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப நெகிழ்ச்சியா ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அதாவது எமோஷனலா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில நானும் ஒரு பங்கேற்கிறதுங்கிறது நிஜமாவே ஒரு பாக்கியமா நினைக்கிறேன். அதுக்கு பல காரணம் இருக்கு. ஒரு உணர்வு எனக்கு இருக்கு. அது ஏன்னா அந்த வயலின்கிற வாத்தியம் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு இணைக்கக்கூடிய ஒரு வாத்தியமா இருக்கு இன்னி நிகழ்ச்சியில. அதனால என்னுடைய குடும்பத்துல ஒரு நிகழ்ச்சி இது. அது மட்டும் இல்ல, பெரிய மதிப்பிற்குரிய பெரிய கலைஞர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களின் இந்த வெப்சைட், இந்த யூடியூப் இதை திறந்து வைக்கிறதுல பங்கேற்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். இத சொல்றச்சே பாரம்பரியம் அப்படிங்கறத பத்தி சொல்லணும். திரு நடராஜன் அவர்களை ஒரு 5 வருஷமா எனக்கு தெரியும். ஆனா அவருடைய பாரம்பரியம் என்னங்கிறது எனக்கு தெரியாது. அது தெரிஞ்சப்புறம் இவ்வளவு இருக்கே, நம்மளோட பரம்பரை மாதிரி அவரும் ஒரு பெரிய பரம்பரையில வந்திருக்காருங்கிறது அது என்ன ஒரு அழகான இணைப்புன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி பரம்பரைங்கிறத நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அது ஒரு பொறுப்பு, அது ஒரு பாக்கியம். இத சொல்றச்சே என்னுடைய குருவை பத்தி நிச்சயமாக நான் சொல்லணும். திரு ஜோபையா அவர்கள் எப்படி குருவின் பேரை கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி தந்தைன்னு நாங்க சொல்ல மாட்டோம், குருன்னு தான் சொல்லுவோம். அப்பாங்கிறது வந்து ரொம்ப எப்பவான்னு சொல்றதுதான். குருன்னு தான் நிறைய சொல்லுவோம். அவருடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர் லால்குடி ராமையர் அப்படிங்கிற வாய்ப்பாட்டு வித்வான் தியாகராஜ சுவாமி கிட்டேயே
நேர் சிஷ்யரா கத்துண்டார். அவர்கிட்டயே குருகுல வாசம் இருந்து சங்கீதம் பயின்றார். அப்போ அந்த தன்னுடைய கிரேட் கிராண்ட்ஃபாதர் வந்து தியாகராஜ சுவாமியின் டைரக்ட் டிசைபிள்ங்கிற விவரமும் பல அவரை பற்றிய சம்பவங்கள் கதைகள் எல்லாத்தையும் காது பூரமா, அதாவது சொல்ல கேட்டு என் குருவுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனா அவர் எப்படி இருப்பார் பார்க்கறதுக்கு, அவர் என்ன மாதிரி உடை அணிந்திருந்தார், அவருடைய மத்த அழகான விஷயங்கள்லாம் அவருக்கு கிடைக்கல, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல. அப்படி இருக்கிறச்சே மைசூர் சமஸ்தானத்துல லால்குடி ராமையர் அவர்கள் ஒரு அந்த சமஸ்தானத்துல ஒரு கலைஞராக இருந்திருக்காருங்கிற ஒரு விவரம் கிடைச்சது. கிடைச்ச உடனே என்னோட குரு அவர்கள் மைசூர் பேலஸ்க்கு போய் அங்க இருக்கிற அந்த ஆர்ட் கேலரியில ஒவ்வொரு படத்துக்குழியும் நின்று அந்த கன்னடத்துல அந்த பேர் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கறத ஒரு டிரான்ஸ்லேட்டரை கூட்டின்னு போய் அதை ஒவ்வொன்னா படிக்க சொன்னார். படிக்க சொன்ன போது ஒரு படத்தின் கீழே லால்குடி ராமையர் அப்படின்னு பேர் எழுதியிருந்தது. ஓ, இதுதான் என்னுடைய கிரேட் கிராண்ட்ஃபாதர் அப்படின்னு தெரிஞ்சுண்டு ஊருக்கு வந்துட்டு அந்த படத்தோட ஒரு நகல், அதாவது காப்பி தனக்கு வேணும் அப்படிங்கிறத அந்த அஃபிஷியல்ஸ், மைசூர் பேலஸ் அஃபிஷியல்ஸ்க்கு எழுதி பர்மிஷன் வாங்கி அந்த படத்தை வந்து ஒரு பகீரதன் எப்படி கங்கையை கொண்டு வரா மாதிரி ஒரு தவம் பண்ணி அந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்தார். அதுலேருந்து அந்த பரம்பரையை பத்தி எங்களுக்கு அந்த பரம்பரைங்கிறது எப்படி, அதுக்கப்புறம் எப்படி அடுத்த தலைமுறை வந்தது அப்படிங்கிற விவரங்கள்லாம் தெரிஞ்சுது. அது மாதிரி அந்த பரம்பரையில எத்தனை முடியுமோ நம்மளுடைய அந்த சம்பவங்கள் என்ன, விவரங்கள் என்ன, என்ன நடந்ததுங்கிறத நம்ம சேகரிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, கடமை. அது மாதிரி சேர்த்து அதை ஒரு இடத்துல கொடுக்கறச்சு அது நெக்ஸ்ட் தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு கூட போய் சேர்ந்துரும். அத மிஸ்டர் நடராஜன் அவர்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். எனக்கு வந்து அவ்வளவு தூரம் எல்லாத்தையும் பேசுறதுக்கு அனுபவம் கிடையாது. இருந்தாலும் கலைங்கிறது வந்து ஒரு நதி மாதிரி. அதுக்கு 2 பேங்க்ஸ் இருக்கு, 2 கரைகள். ஒண்ணு வந்து பழமை, இன்னொன்னு புதுமை. அந்த பழமையும் புதுமையும் சேர்ந்து இருக்கிறச்சேதான் கலைங்கிற நதி வந்து ஓடும். அந்த புதுமையை நம்ம வந்து வலுக்கட்டாயமா புதுமையை தேடக்கூடாது. புதுமைங்கிறது வந்து இயல்பா வரணும் நம்மள கலைக்குள்ள. ஆனா பழமையை வந்து நம்ம கட்டாயம் தக்க வச்சுக்கணும். பழமையை தேடி தேடி போய் அதுல இருக்கிறத எடுத்து வச்சுக்க வேண்டியது நம்ம கட்டாயம் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல நிறைய அதை பண்றா. அந்த டாக்குமெண்ட் பண்றது, ஆர்கைவ் பண்ணி வைக்கிறது ஃபார் பாஸ்டரிட்டி. நம்ம இப்பதான் அதை நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு 2 போட்டோ தான் நான் பார்த்தேன் இப்போ. திரு கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்களின் 2 படம் பார்த்த போதே அதுல எத்தனையோ விஷயங்கள் புரிஞ்சுது. அவர் அந்த சங்கீதத்தை துளியூண்டு அந்த சங்கராபரணம் கேட்கறச்சே அதுல எத்தனையோ விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது. அது மாதிரி அவர் வாசிச்ச அந்த வயலினை இன்னைக்கு எனக்கு காமிச்சார். அவர் அந்த வயலினை வச்சுட்டு இருக்கிற விதம், அது அந்த அந்த கேஸ்க்குள்ள அவர் என்ன வச்சுட்டு இருந்த இதெல்லாம் நம்ம இதெல்லாம் பார்க்கறச்சே அந்த வயலின் வாத்தியத்தை அவர் எப்படி அணுகினார், அந்த சங்கீதத்தை அவர் எப்படி அணுகினார், அந்த மாதிரிங்கிற விவரங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது. அதுலேருந்து நம்ம நிறைய கத்துக்க முடியறது. ஸோ நிச்சயமாக இந்த யூடியூப் சேனல், இந்த வெப்சைட் இதெல்லாம் வந்து பொக்கிஷம். இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு வேண்டுகோள், திரு ஜோப் அவர்களையும் இவர் திரு அண்ணாதுரை அவர்களையும் இன்னும் கொஞ்சம் அவரோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் பேச சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த யூடியூப் சேனல்ல எல்லாரும் பாக்குற மாதிரி போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா எப்படி கத்துண்டா, அவர் எப்படி சொல்லி கொடுத்தார், நேரம் பார்க்காம சொல்லி கொடுத்தது என்னெல்லாம், அவர் எத்தனையோ விஷயங்களை பகிர்ந்திருப்பார் இல்லையா, அதெல்லாம் நம்மளுக்கு சேரணும்னா ரெக்கார்ட் பண்ணி அதையும் நீங்க சேர்க்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ a part of this unique function. இப்போ பழமை புதுமைன்னு சொன்னேன். இப்ப நடக்கிற இந்த நிகழ்ச்சியே வந்து புதுமை கலந்தது. அதாவது ஜூம்ல இந்த மாதிரி ஒரு லிங்க்ல வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விழா கொண்டாடுறோங்கிறதுங்கிறது வந்து புதுமை. ஆனா பழமையை கொண்டாடுறோம். அது ரொம்ப அழகான விஷயம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு
Sri Natarajan and Sri Vaijayanti, and my regards to every one of you. Thank you. ரொம்ப 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 நன்றி மேடம். ரொம்ப நேர்த்தியா அழகா நிறைய விஷயங்களை அப்படியே சொல்லிட்டு வந்தீங்க. அது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ இதை தொடர்ந்து எனக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம், மகிழ்ச்சியான விஷயம் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும். டிகேகே சபாவின் 1ஆம் ஆண்டு மார்கழி இசை மற்றும் நாட்டிய விழா கும்பகோணத்தில் டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. நீங்கள் அனைவரும் நேரில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றியுரை அழைக்க தஞ்சை திரு பிரபு ராமமூர்த்தி அவர்களை அழைக்கிறோம். இதுவரை சிறப்பானதொரு முறையில் நிகழ்ந்த திருவாலபுத்தூர் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய கலைமாமணி திரு கே கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை அவர்களின் திருவுருவப்பட திறப்பு மற்றும் சபா துவக்கம் நிகழ்வுகளுக்கு எங்களின் அழைப்பினை ஏற்று பங்கேற்று சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் தருணம் இது. அந்த வகையில் முதலாவதாக சிறப்பு விருந்தினர் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அவர்களின் திருவுருவப்படத்தை திறந்து வைத்து தலைமை உரை நிகழ்த்திய விதூஷி திருமதி லால்குடி விஜயலட்சுமி அவர்களுக்கு டிகேகே சபாவின் சார்பில் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களோடு இணைந்து இந்த நிகழ்வினை சிறப்பித்து டிகேகேவின் இணையதளத்தினை துவங்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்திய திரு ஜோப் குருவில்லா அவர்களுக்கும் எங்களின் நன்றியினை உரித்தாக்குகின்றோம். அவர்களோடு இணைந்து இந்த நிகழ்வில் டிகேகே சபாவின் யூடியூப் சேனலை திறந்து வைத்து சிறப்புரை நிகழ்த்திய சங்கீத பூஷணம் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய திரு விஎஸ்கே அண்ணாதுரை அவர்களுக்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வினை சிறப்பானதொரு முறையில் இறைவணக்கத்தோடு தொடங்கிய பாடகர் இசையமைப்பாளர் மரியாதைக்குரிய திரு ஈஸ்வர் ஆனந்த் அவர்களுக்கு எங்களின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்வினை சிறப்பானதொரு முறையில் திட்டமிட்டு வடிவமைத்த டிகேகேவின் நிறுவனர் திரு நடராஜன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இணையதள பகுதிக்கு சிறப்பானதொரு முறையில் உதவி புரிந்த மிஸ் தீபா கார்த்திகேயன் அவர்களுக்கும் இந்த இணையதள பகுதியில் டிசைன் ஒர்க் செய்த திரு பார்த்திபன் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் எங்களின் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியினை சிறப்பானதொரு முறையில் தொகுத்து வழங்கிய திருமதி வைஜெயந்தி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களின் நன்றிகளை உரித்தாக்குகிறோம். இந்த நிகழ்ச்சியில் இணையதளம் வாயிலாக பங்கு பெற்று சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் மீண்டும் ஒருவனை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றியுரை அளித்த தஞ்சை பிரபு ராமமூர்த்தி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது. இங்கு வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.